என்னடா யோசிக்கிற? ஒண்ணு மட்டும் மறந்துடாத. அன்னைக்கு குன்னூர் ரோட்ல இடது பக்கம் போக வேண்டிய நானு வலது பக்கம் போனதுனாலதான் அடிபட்டு ரோட்ல கிடந்த உன்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் 5 பாட்டில் 3 பாட்டில் பாத்தியா? அவன் கூட மறக்காம இருக்கிறான். டேய், தாத்தா கொடுத்த எல்லாத்தையும் எங்க போய் தொலைச்சிட்டு இப்ப ஹெல்ப் பண்றானா நான் என்ன பண்றது? ராகேஷ், ஒரு ஐடியா இருக்குது, சொன்னா கோச்சு கூடாது. ஒரே வாரம் தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு வேற வழி தெரியல. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஒரே ஒரு வாரத்துக்கு உன்னோட ப்ராப்பர்ட்டி, தோட்டம், இந்த வீடு எல்லாம் என்னோடதுன்னு தாத்தா கிட்ட சொல்றதுக்கு பெர்மிஷன் தருவியா? டேய், இவன் எங்கடா ஓடுறான்? இப்ப அதுவாடா முக்கியம். ராகேஷ், நீ மட்டும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கலைன்னா என்னோட டோட்டல் ஃபேமிலி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது என்னோட பாடி இந்த வீட்டுல எங்கேயாவது தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கும் ஏன் வீடு தான் கிடைச்சதா? முதலாளி என்ன சொல்ல? இதுக்கு ஒத்துக்காதுங்க. இந்தாங்க அந்த கையை வெட்டிடுங்க. அந்த 3 பாட்டில் ரத்தத்தை திருப்பி கொடுத்துடுங்க. அதோட தீர்ந்ததில்லை, ரத்தம் வந்தா வெட்டிடுங்க. ராகேஷ், நான் உன் உயிரை காப்பாத்தினவன். ஆனா இவன் உன்னை கொலை பண்ண பாக்குறான்ப்பா.